أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة إلى آخر الآية صدق الله العظيم. புகழைக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய நல்லோர்களின் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் காலமெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த மாதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு கட்டமாக தெரிந்து கொள்வது என்பது எல்லா மஸ்ஜிதுகளிலும் அது ஒரு வழமையான நடைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு என்பது அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு வரலாற்றின் மூலமாக, ஆதாரங்கள் மூலமாக நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது நடந்த சம்பவங்கள் என்ன என்பதெல்லாம் வரலாற்று ரீதியாக நமக்கு ஆய்வு செய்யப்பட்டு ஆதாரங்கள் மூலமாக நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே பிறந்தார்கள் என்பது நமக்கு உறுதியான விஷயம். ரபியுல் அவ்வல் மாதம். அதே மாதிரி எந்த கிழமையிலே பிறந்தார்கள், எந்த தேதியிலே பிறந்தார்கள் என்று பார்த்தால் ரபியுல் அவ்வல் 12 என்று பல இமாம்களுடைய கூற்றுக்கள் இருந்தாலும் பல மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய தேதி என்பது உறுதியாக இருக்கிறது, ரபியுல் அவ்வல் 12. அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தேதி என்று பார்த்தால் ரபியுல் அவ்வல் 12. ஆனால் பிறந்த தேதி என்று பார்க்கிற பொழுது ரபியுல் அவ்வல் 12 தானா என்பதிலே மாற்று கருத்துக்கள், பல கருத்துக்கள் இருந்தாலும் அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஆம், ரபியுல் அவ்வல் 12 தான் என்று சொல்லி பல பேருடைய கருத்து. ஆக உலக வரலாற்றில் பிறந்த தேதியும் வஃபாத்தான தேதியும் ஒரே நாள் என்று இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இருக்கிறது. சரி, எந்த கிழமையிலே பிறந்தார்கள் என்று பார்த்தால் அதிலே உறுதியான விஷயம் திங்கட்கிழமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு திங்கட்கிழமை என்கிற அந்த நாள் அதிகம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் திங்கட்கிழமைதான். அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதும் திங்கட்கிழமைதான். அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டதும் திங்கட்கிழமைதான். மதீனாவுக்கு போய் சென்றடைந்ததும் திங்கட்கிழமைதான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 35 வயசு இருக்கும் போது நாம் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். ஹஜருல் அஸ்வத் கல்லை காபாவை புதுப்பித்து கட்டக்கூடிய நேரத்துல குறைஷிகளுக்குள்ள யார் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்கிறது என்பதுல பெரிய சண்டை ஏற்பட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தார்களும் எனக்குத்தான் அந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள். கடைசியாக என்ன முடிவு செஞ்சாங்க, யார் காபாவுக்கு ஃபர்ஸ்ட் அதிகாலை நேரத்துல யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட இந்த முடிவு விட்டுரும், அவர் எடுத்து வைக்கட்டும் என்று முடிவு செஞ்சாங்க. யதார்த்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இன்னைக்கு காலையில எப்போதும் அவர்கள் தான் வருவார்கள், அன்றைக்கும் அவர்கள் தான் வந்தார்கள். முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விட்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நடந்த ஒரு சண்டை நடந்திருக்கும் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சிறந்த ஒரு சூழ்நிலையாக சாதகமாக மாற்றினார்கள். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் கூப்பிட்டாங்க. ஒரு பெரிய போர்வை எடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த போர்வையில ஹஜருல் அஸ்வத் கல்லை நடுவுல வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்க எல்லோரும் பிடிங்கள் என்று சொல்லி ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த நிகழ்வு நடந்த நாளும் திங்கட்கிழமை தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே திங்கட்கிழமை என்பது அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, திங்கட்கிழமை எல்லாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எதற்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அன்றுதான் நான் பிறந்தேன் என்றார்கள். அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் நான் நபியாக ஆக்கப்பட்டேன் என்று அந்த கிழமையை பற்றி சொன்னாங்க. இது நமக்கும் சொன்னதுதான். இன்னைக்கு நமக்கு வாரத்துல ஒரு நாள் நோன்பு வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தால் எந்த நாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தால் இந்த திங்கட்கிழமையை தேர்ந்தெடுத்தால் நல்லது. வியாழக்கிழமையும் சிறந்தது. காரணம், வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. திங்கட்கிழமை விஷயமாகவும் அந்த மாதிரி வருகின்றது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரத்திலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்றன. எனவே திங்கட்கிழமை இந்த 2 நாட்களும் நீங்கள் நோன்பு வைத்தால் நல்லது என்கிற ஹதீஸும் நமக்கு இருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இந்த திங்கட்கிழமை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கலாமா? நோன்பு என்று வருகின்ற பொழுது நோன்பை பற்றி பல சந்தேகங்கள். வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கலாமா? வெள்ளிக்கிழமையின் நஃபிலான நோன்பை நாம விரும்பி வைக்கக்கூடிய நஃபிலான நோன்பை தனியாக வைத்தால் அது நல்லதல்ல என்று நம்முடைய மார்க்கம் சொல்லும், ஷரியத்து சொல்லும். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்போடு சம்பந்தப்பட்டு வந்துவிட்டால் அதை தனியாக வைத்தாலும் தவறு கிடையாது. உதாரணத்துக்கு ஆஷுராவுடைய நோம்போது பார்த்தா வெள்ளி சனி வருது அல்லது வியாழன் வெள்ளி வருது, வைக்கிறதுல தவறு கிடையாது. ஒரு சுன்னத்தான நோன்பு, ஒரு முக்கியமான நோன்பு வெள்ளிக்கிழமை வருகிறது என்று சொன்னால் அது தனியாக வைத்தாலும் தவறு கிடையாது. நஃபிலான நாமாக விரும்பி வைக்கக்கூடிய அந்த நோன்பை நாம் வெள்ளிக்கிழமை தனியாக வைப்பது மக்ரூஹ் என்று சொல்வார்கள். ஆக திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு என்பது பிறந்தவுடன் அவர்களுக்கு பல்வேறு அற்புதங்கள் நடந்தன. பலவிதமான கிதாபுகளில் பலவிதமான வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை மட்டும்தான் இங்கே நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வீடுகளிலும் இது காலையிலே கூட சொல்லப்பட்ட ரஹீக்குல் மக்தூம் என்று அருமையான ஒரு வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் பிறந்ததிலிருந்து பிறப்புக்கு முன்னால் இருக்கிற அந்த சம்பவங்கள் வரை அது அப்படியே முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ரஹீக்குல் மக்தூம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நூல். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளிலும் அது இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். நம்முடைய உயிரை விட அதிகமாக அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். உயிரை விட மேலானவர்கள் குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அப்ப அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? பெரியவர்களுக்கு ஃபஜ்ருக்கு பின்னால் பாடம் நடக்குது. இங்கே பெரியவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த பெரியவர்களுக்கான கிதாபுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையார், தந்தையினுடைய தந்தையார், அவருடைய தந்தையார், அவருடைய தந்தையார் சொல்லி கிட்டத்தட்ட 20 தலைமுறை வரைக்கும் ஆதாரப்பூர்வமான முறையிலே அவைகள் நமக்கு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்வது என்பது அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம். நமக்கெல்லாம் தந்தை, அதன் மீறி போன தாத்தா, தாத்தாவுடைய தந்தை யாருன்னு கேட்டா நமக்கு தெரியாது. பலருக்கு தாத்தாவையே தெரியாது, தாத்தா பேரே தெரியாது. அப்ப தாத்தாவுடைய தாத்தா பேர் நமக்கு தெரியுமா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாற்றிலே 20 தலைமுறை வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 20 தலைமுறை வரைக்கும் முடிந்தவரை நாம் மனப்பாடம் செய்வது என்பது அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தந்தையினுடைய பெயர் அப்துல்லா, அவருடைய தந்தையின் பெயர் அப்துல் முத்தலிப், அவருடைய தந்தையின் பெயர் ஹாஷி, அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா, அவருடைய தந்தையின் பெயர் குசை, அவருடைய தந்தையின் பெயர் கிலா, அவருடைய தந்தையின் பெயர் காபு என்று சொல்லி முடிந்தவரை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளும்போது அவர்களுடைய வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம். அவ எதுக்கு சொல்றோம்? அந்த மாதிரி இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்ன, அவர்கள் எப்போது பிறந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பம் முதல் இறுதி வரை, அவர்களுடைய வஃபாத் வரை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வது என்பது ஒரு சுன்னத்தான விஷயம். அது நல்ல விஷயம். அது நம்முடைய ஒரு மூவிற்கு தேவையான விஷயம். அதனால்தான் உங்களுக்கு நான் சொன்னேன், அந்த ஒரு வரலாற்று புத்தகம் என்று வருகின்ற பொழுது அந்த ஒரு ரஹீக்குல் மக்தூம் என்று நிறைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான பல செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறப்பு என்பது பல்வேறு விதமான அற்புதங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள் முதல் வானத்தை தாண்டி அவர்களால் செல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு முதல் வானத்தை தாண்டி சென்று கொண்டிருந்த அந்த நபர்கள், கெட்ட ஜின்களும் ஷைத்தான்களும்
மூன்றாவது வானம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருந்தார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு முதல் வானத்தோடு அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். கெட்ட ஜீன்களும் ஷைத்தான்களும் முதல் வானத்தோடு அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். முதல் வானத்தை நெருங்கும் போது அவர்கள் தீப்பந்தங்களால் எரியப்படுவார்கள், எரி நட்சத்திரங்களால் அவர்கள் எரியப்படுவார்கள். இதற்கு காரணமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு இந்த கெட்ட ஜீன்கள் ஒடுக்கப்பட்டார்கள். கெட்ட ஜீன்களுடைய அவர்களுடைய அட்டூழியம் முடிந்தவரை தடுக்கப்பட்டது. நாம் சாதாரணமாக கெட்ட ஜீன்களும் ஷைத்தான்களும் முதல் வானத்தை நெருங்கி அவர்கள் மலக்குமார்கள் நம்மை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்களை ஒன்று கேட்பார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் கேட்கப்படுது. ஆயிஷா கேட்டாங்க, ஜோசிக்காரங்க சொல்றதெல்லாம் சில நேரம் 101 உண்மையாயிருதே அப்படின்னு நம்மகிட்ட கேட்கப்படுது. ஆயிஷா எல்லாம் பல கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஷைத்தான்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கெட்ட ஜீன்களும் ஷைத்தான்களும் முதல் வானத்துக்கு அருகில் என்று மலக்குமார்கள் நம்மை பற்றி பேசக்கூடிய செய்தி அவர்கள் விட்டு கேட்பார்கள். ஆனா விட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் தீப்பந்தங்களால் எரியப்படுவார்கள், அவர்கள் எரியப்படுவார்கள், அந்த எரி நட்சத்திரங்களை கொண்டு எரியப்படுவார்கள். அவரே மலக்குமார்கள் நம்மை பற்றி உலகத்துல இது நடக்கும், உலகத்துல இந்த மனிதருக்கு இந்த இவரோடு இது நடக்கும், இவருக்கு இந்த குழந்தை பிறக்கும், இந்த ஆட்சி மாறும், இந்த இப்படி எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் என்று மனிதர்களை பற்றி அல்லாஹ் அறிவித்த அந்த விஷயங்களை மலக்குமார்கள் பேசிக்கொள்வார்கள். அதுல இந்த கெட்ட ஷைத்தான்கள் ஒரு 1% தான் கேட்டிருப்பார்கள். அத்தோடு அவர்கள் எரியப்படுவார்கள், அங்கிருந்து விரட்டப்படுவார்கள். அந்த செய்தியை கொண்டு வந்துதான் உலகத்திலே இருக்கக்கூடிய சில ஜோசியக்காரர்களுடைய காதுகளில் இவர்கள் போடுகின்றார்கள். அதனாலதான் 101 செய்தி உண்மையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். எப்படி இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு பிறகு இந்த எரி நட்சத்திரங்கள் ஷைத்தான்களின் மீது எரியப்படுவது என்பது மிக அதிகமாக ஆகிவிட்டது என்று தஃசீரில் நமக்கு சொல்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்பு அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு ஷைத்தான்கள் இவ்வாறு எரியப்படுவது அதிகமாக ஆகிவிட்டது. காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எரி நட்சத்திரங்கள் எரியப்படுகின்ற அந்த காட்சியை நாம் சில நேரங்களில் நாசா விண்வெளி மையம் நமக்கு அதை தெரிவிக்கின்றது. பொதுவாக செவ்வாய் கிரகத்துக்கு சென்றவர்கள், சந்திரனுக்கு சென்றவர்கள் எல்லாம், அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறார்கள், ஏதோ வானத்திலிருந்து ஏதோ ஒரு பெரிய கல்லு விழுகிறமாக வருது, கிட்ட வரும்போது பூமிக்கு அருகில் வரும்போது அது அப்படியே அதாவது ஒரு சாம்பலாக மாறிவிடுகிறது என்று நமக்கு விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையிலே இன்றைக்கும் கூட எரி நட்சத்திரங்கள் எரியப்படுகின்றன. இந்த இடத்துக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே நாமெல்லாம் இரும்போடு சம்பந்தப்பட்டவர்கள், இரும்பு வியாபாரிகள். அதனால குர்ஆனிலே இரும்பு என்கிற ஒரு சூரா இருக்கிறது, ஹதீத் என்கிற ஒரு சூரா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது ஹதீத், இரும்பை நாம் வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆனால் இரும்பை நாம் எங்கிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால், இந்த பூமிக்குள்ள இருந்த நாம் இரும்பை நாம் தோண்டி இருக்கிறோம். இரும்பு பூமிக்குள்ள தான் பெறப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இரும்பை நாம் வானத்திலிருந்து இறக்கிறோம். இரும்பை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நிச்சயமாக இந்த இரும்பு இந்த உலகத்து மனிதர்களுடைய அத்தனை சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு இரும்பின் ஒரு சின்ன துகளை கூட மனிதர்களால் உருவாக்க முடியாது, இந்த பூமியில் உற்பத்தி செய்ய முடியாது. இந்த கண்டிப்பாக இந்த இரும்பு என்பது வானிலிருந்து வந்ததாகத்தான் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா இந்த பூமியை எப்பொழுதும் படைத்து விட்டார். மனிதர்கள் இதனை வசிக்க ஆரம்பித்தது ஒரு 6000-7000 வருடங்களுக்கு முன்னால் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பினானே, அங்கிருந்து மனிதர்கள் வசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த பூமியிலே உயிரினங்கள் வசிப்பதற்கு முன்பு, மனிதர்கள் வசிப்பதற்கு முன்பு இந்த பூமி இருந்தது பார்த்தீர்களா? இந்த பூமியின் மீது அவ்வப்போது எரிக்கற்கள், தாது பொருட்கள் ஏதாவது ஒன்று விழுந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட விழுந்த அந்த தாது பொருட்கள் தான் இந்த பூமிக்குள்ளே அது வேரூன்றி அது படிந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இரும்பின் பயன்பாடுகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இரும்பு இல்லாமல் இருமை இல்லை. எந்த ஒரு சின்ன பொருள் எடுத்துக்கொண்டாலும் கட்டிடம், இரும்பு இல்லாமல் கட்டிடம் கட்ட முடியாது, இரும்பு இல்லாமல் வீடுகள் கட்ட முடியாது, இரும்பு இல்லாமல் பஸ் கிடையாது, இரும்பு இல்லாமல் ட்ரெயின் கிடையாது, இரும்பு இல்லாமல் பைக் கிடையாது. அவர் இவ்வளவு பயன்பாடுகள் அளவுக்கு இந்த பூமிக்குள்ளே குறைந்து கிடக்கிறது அந்த இரும்பு. அந்த அளவுக்கு தேவைக்கு தகுந்தமாக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே மனிதனை படைப்பதற்கு முன்னால் வானத்திலிருந்து இறங்கி இந்த மண்ணுக்குள் படிந்த அந்த தாது பொருட்கள் தான் இன்று வரைக்கும் அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் மனிதர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு இந்த பூமி நோக்கி எரியப்படக்கூடிய அந்த எரி நட்சத்திரங்கள்
இவைகள் எரியப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலே ஓசோன் என்கிற ஒரு படலத்தை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அதை நான் சொன்னேனே, இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்றாங்க, ஏதோ வானத்திலிருந்து ஏதோ ஒன்று வருகிறது, பெரிய கற்கமாக வருகிறது, இந்த பூமிக்கு அருகில் வந்தவுடன் அது அப்படியே சாம்பலாக மாறி வேறு திசைக்கு செல்லுகிறது. என்ன காரணம்? இந்த பூமியிலே மனிதர்கள் வசிக்கிறார்கள், மனிதர்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாக்கிறார். ஆனால் இன்றைக்கும் ஷைத்தான்களின் மீது, கெட்ட ஜீன்களின் மீது வானத்திலிருந்து எரி நட்சத்திரங்கள் எரியப்பட்டுக் கொள்ளாது இருக்கின்றன. அது இன்று நாம் விளங்க வேண்டும். இந்த எரி நட்சத்திரங்கள் எரியப்படுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு பின்னால் அதிகமாக ஆகிவிட்டது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு என்பது கெட்ட சக்திகளுக்கு அவர்களுடைய அட்டூழியங்கள் குறைக்கப்படுவதற்கான அது ஒரு காரணமாக அமைந்தது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அதிகமான சோதனைகள், அல்லாஹ் யாரை அதிகம் விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் அதிகமான சோதனைகளை தருவான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேரத்தில் கேட்டாங்க, சோதனைகள் அதிகமாக யார் அதிகமாக சோதனைகள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்கும்போது நபிமார்கள் அப்படின்னாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள் நபிமார்கள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே சோதனை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தை இறந்து விட்டார்கள். தந்தை அப்துல்லா என்று நமக்கு தெரியும். எப்படி இருந்தார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த ரபீஉல் மாதத்திலே தந்தை அப்துல்லா எப்படி இருந்தார்? அதாவது தந்தை அப்துல்லா தன்னுடைய சகோதரர்களோடு வியாபார விஷயமாக சிரியாவுக்கு சென்றார். அன்றைக்கு சிரியா என்பது ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாடுகளை சேர்ந்த ஒரு ஷாம் என்று சொல்லுவாங்க. அந்த ஷாம் என்பதுல சிரியா, எகிப்து, ஜோர்டான், பாலஸ்தீனம் எல்லாம் சேர்ந்து அப்படிப்பட்ட ஷாமுக்கு அரபு நாட்டு மக்கள் பெரும்பாலும் ஷாமுக்கு வியாபார விஷயமாக போவாங்க. அப்படி போகும்போது அப்துல்லாவையும் கூட்டிட்டு போறாங்க. நபிசல்லாஹுடைய தந்தை அப்துல்லாவை கூட்டு போறாங்க. அப்பதான் கல்யாணம் இருக்குது. நபிசல்லாஹு குழந்தையாக கர்ப்பத்திலே இருக்கிறார்கள். ஆமினா அம்மாவுடைய வயிற்றிலே சிசுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிசல்லாஹு ஆமினா அம்மையார் கர்ப்பமாக இருக்கும் போது தந்தை அப்துல்லா அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து ஷாமுக்கு போறார். போயிட்டு திரும்பி வரக்கூடிய வழியில மதீனாவுல என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல நான் இருந்துட்டு எல்லாம் சொல்லி போறாங்க. அப்படி மதீனாவில இருந்து மக்காவுக்கு கிளம்பக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்துல்லாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்துல்லா அவர்களுக்கு எத்தனை வயசு? 25 வயசு தான். நபிசல்லாஹுடைய தந்தை இறக்கும் போது, வஃபாத்தாகும் போது அவர்களுக்கு 25 வயசு. அப்போ மதீனாவுல எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கெல்லாம் போங்க, நீங்கெல்லாம் மக்காவுக்கு போங்க, உடல்நிலை நல்லான பின்னாடி நான் மக்காவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர்களை அவர் அனுப்பிச்சு வச்சுட்டார். இங்கே வந்து அப்துல் முத்தலிபிடம் அவங்க விஷயத்தை சொல்லும் போது, அப்துல் முத்தலிபுக்கு பொதுவாகவே தன்னுடைய பிள்ளைகளில் அப்துல்லாவின் மீது பாசம் அதிகம். அதனால அப்துல்லாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. உடல்நிலை சரியில்லை, அதனால நாங்க அவரை விட்டுட்டு வந்துட்டோம். உடனே அப்துல் முத்தலிபுக்கு மனசு தாங்கல. உடனே தன்னுடைய மகன் ஹாரிஸ் என்பவரை அனுப்பி, நீ போ, என்னன்னு பார்த்துட்டு வா, எப்படியாவது அப்துல்லாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு போனால், அந்த மதீனாவுக்கு ஹாரிஸ் அவர்கள் போகும்போதுதான் செய்தி கிடைக்கிறது, அப்துல்லா வஃபாத் ஆகிவிட்டார்கள், அப்துல்லா இறந்து விட்டார்கள். அப்துல்லா இறந்தது எங்கே? மதீனாவில் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா இறந்தது மதீனா. அந்த மதீனாவிலே தாரு நாதியா என்ற இடத்திலே அவரை அடக்கம் செய்யப்பட்டது என்றெல்லாம் நமக்கு வரலாற்று சொல்லும். அப்துல் முத்தலிபுக்கு இந்த செய்தி வந்து கிடைக்கிற பொழுது ரொம்ப கவலைப்பட்டாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவியில் இருக்கும் பொழுதே அவருடைய தந்தை அப்துல்லா இறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயசு இருக்கும் போது தாயாரும் இருந்தாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆரம்பத்துல தாயாரோடு இருந்த அந்த நாட்கள் என்று பார்த்தா 2 வருஷம் தான். காரணம், அந்த காலத்திலே பால்குடி தாய்மார்களிடம் பிள்ளைகளை ஒப்படைப்பார்கள். அந்த மாதிரி ஹரீமத்து சாதியா என்கிற அந்த பால்குடி தாயாரிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வருஷம் வளர்ந்தாங்க. அந்த 4 வருஷத்துக்கு பிறகு சொந்த தாயிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டு, அப்போ அந்த சொந்த தாயிடம் ஆமினா அம்மையாரிடம் 2 வருஷம் இருந்தாங்க. இப்ப 6 வயசு இருக்கும் போது ஆமினா அம்மையார் அவர்கள் அவங்களும் மதீனாவுக்கு போலாம், மதீனாவுல சொந்தக்காரர்களை போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி ஆமினா அம்மையார் தன்னுடைய கை குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட உம்மு ஐமன் என்கிற அந்த காலத்துடைய அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது, பணிப்பெண்ணையும் அழைச்சிட்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அபுவா என்ற இடத்திலே வைத்து தாயாரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதிலே தந்தையும் இழந்து விட்டார்கள், தாயும் இழந்து விட்டார்கள். ஆனால்
நம்ம அதை சொல்லுவோம், வாழ்க்கையில சோதனை சோதனை என்று சொல்கின்றோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனை. அதற்கு பிறகு தாத்தா அப்துல் முத்தலிப், இப்ப அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக அனாதையாக இருந்த அந்த குழந்தையை அங்கிருந்து கொண்டு வந்தது உம்மு ஐமன். கூட போனாங்களே ஒரு பணிப்பெண், அந்த பணிப்பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கொண்டு வந்தார்கள். தாத்தா அப்துல் முத்தலிபிடம் ஒப்படைத்தார்கள். தாத்தா அப்துல் முத்தலிப் தான் அந்த குழந்தையை வளர்த்தார். கிட்டத்தட்ட 8 வயசு இருக்கும் போது தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள் இருந்து விடுகின்றார்கள். இதை நம்ம அறிய வேண்டிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சோதனைக்கு மேல் ஒரு சோதனை. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் நடந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 7, அதுல 3 ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். அதுல பாத்தீங்கன்னா 3 ஆண் மக்களும் சின்னதிலேயே இறந்துருவான், சின்னதிலேயே ஒஃபாத்தாயிடுவான். உண்மையில நம்ம பாக்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு சோகம், எவ்வளவு துக்கம் நமக்குள்ள ஏற்படும். ஆனால் ஒருவருக்கு பின் ஒருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 3 ஆண்கள் இருந்தாங்க. தன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்த போது, ஆண் குழந்தை இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்களும் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. இது இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த அழுகை கூட வராவிட்டால் மனிதனிடத்தில் இரக்கத்தன்மை இல்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, மற்ற 4 பெண் மக்களாவது அந்த பெண் மக்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாலும் கூட அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் போதே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அது ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அதான் சொல்லுவாங்க, யாருக்கு அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ அவர்களை தான் அதிகம் சோதிப்பார். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் தஆலா அவர்களை அதிகமாக சோதித்திருக்கிறார். அதனால சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல நாம் இந்த நேரத்தில் ஒரு மூமின் தோல்ந்து விடக்கூடாது. சோதனைகள் வருகின்ற நேரத்துல அல்லாஹ் என்னை மட்டும் தான் சோதிக்க வேண்டுமா, எத்தனை பேர் இருக்கிறாங்களே அவங்கள நல்லா இருக்காங்களே என்ன மட்டும் தான் சோதிக்கணுமா என்று ஒரு மூமியினுடைய நாவிலே அந்த வார்த்தை வரவே கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நாம் இன்னும் எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அப்துல் முத்தலிபிடம் கொடுக்கப்பட்டது. தாத்தா அப்துல் முத்தலிபிடம் கொடுக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் காபத்துல்லாவுக்கு கொண்டு போய் துவா செய்து அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் வச்சார். முஹம்மது என்று அது இந்த குடும்பத்துல யாருக்குமே அதுக்கு முன்னாடி பெயர் வச்சது கிடையாது. அவன் முதலாக அந்த குடும்பத்தில் முஹம்மது என்று இந்த ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். அதனால அந்த முகமது பெயர் வைக்கப்பட்டது. கேட்டாங்க, இந்த பேர் இதுக்கு முன்னாடி யாருக்குமே வச்சதில்லையே அப்படின்னு கேட்கும்போது அப்துல் முத்தலிப் சொன்னால், இந்த முகமது என்று சொன்னால் புகழப்படக்கூடியவர் என்ற அர்த்தம். இந்த குழந்தை காலத்திலே அனைத்து மக்களாலும் புகழப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அப்துல் முத்தலிப் சொன்னார். இன்னைக்கு உலகம் முழுக்க முஹம்மது என்கிற அந்த பெயர் எத்தனை பேருக்கு நான் வைக்கிறோம். அதிகமான குழந்தைகளுக்கு முஹம்மது என்கிற பெயரை சேர்த்து வைக்கிறோம். அப்துல் அப்படிங்கிற அப்துல்லா, அப்துல் ரஹீம், அப்துல் காதர் என்று அப்துல் என்று சேர்த்து வைக்கிறது அதிகமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நான் தஃசீரிலே பிஸ்மில்லாஹ்வுடைய விளக்கத்திலே அப்துல்லா, அப்துல் காதர் என்று பெயர் வைப்பது விஷயமாக ஒரு முக்கியமான விளக்கம் இன்றைய தஃசீரிலே சொல்லப்படும். ஆனா முஹம்மது என்கிற பெயரை அதிகமாக நாம் வைக்கிறோம். 2012ஆம் வருஷத்துல லண்டன்ல ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இந்த செய்தி எங்க வந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி. அதாவது 2012 லண்டன் மாநகரத்திலே அதிகமான குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி வைக்கப்பட்ட பேர் என்ன என்று ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அதிகமான குழந்தைகளுக்கு ஒரே சேமா பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஏதாவது ஒரு பெயர் ஒரே மாதிரி வைக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அப்படி வைக்கப்பட்ட பெயர் இந்த ஆராய்ச்சி நடந்த பொழுது அந்த லண்டன் மாநகரத்திலே அதிகமான குழந்தைகளுக்கு வைக்கப்பட்ட பெயராக முஹம்மது என்கிற பெயர் வைக்கப்பட்டது என்பதாக நமக்கு அந்த நேரத்தில் பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. அதை நான் படித்திருக்கிறேன். அதனால முஹம்மது என்கிற அந்த பெயர் இருக்கிறதே, அன்றைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த முஹம்மது என்கிற பெயரை நம்முடைய பெயரோடு சேர்த்து நாம் வைக்கிறோம். வழக்கத்துக்காக அல்லாஹ் தஆலா அவருடைய நினைவாக நாம் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி அப்துல் முத்தலிப் முதல்ல அந்த பெயர் வைக்கும் போது முஹம்மது என்று பெயர் வைத்தார். அடுத்து அகீகா கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகளை அகீகா கொடுத்தார். இன்னைக்கு நம்ம அகீகா கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் அகீகா கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அன்னைக்கு ஒரு விருந்து போட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் அப்துல் முத்தலிப் விருந்து கொடுத்தார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அக்கீகா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களும் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக அக்கீகா கொடுத்திருக்காங்க. அக்கீகாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அக்கீகாவை கொண்டு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அக்கீகாவை கொண்டு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. குல்லு குராமின் முர்தஹனுடைய அக்கீகத்திஹி துதுபஹு அன்ஹு யௌம ஸாபில். எனவே 7வது நாளில் அக்கீகா கொடுக்கப்படுவது நல்லது. இப்னு மாஜாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், 7வது நாளில் அக்கீகா கொடுங்கள், 7வது நாளில் அக்கீகா கொடுங்கள், 7வது நாளில் நீங்கள் பெயர் சூட்டுங்கள், 7வது நாளில் அதனுடைய தலைமொழியை இடுங்கள். இந்த விளக்கத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். எதற்காக நாம் அக்கீகா கொடுக்கிறோம், எதற்காக குழந்தையினுடைய முடியை நாம் எடுக்கிறோம்? காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்துகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப எதற்காக நாம் செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய அக்கீகாவை கொண்டு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை ஒரு கடையில போய் அடற்கடையில அடகு வைக்கிறோம். ஒரு பொருளை அடகு வச்சுட்டு, நகையை அடகு வச்சுட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு வரோம். நம்ம பணத்தை கொடுத்தாதான் அவன் நகையை தருவான், நம்ம பணத்தை கொடுத்தாதான் அவன் நகையை தருவான். நாம் அக்கீகா கொடுத்தால்தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு. ஆனால் அதற்காக அக்கீகா என்பதற்கு ஒரு வயசு லிமிட் இருக்கு இல்லையா? எந்த வயசு வரைக்கும் கொடுக்கலாம்? குழந்தை பருவமாக இருக்கிற வரைதான் அந்த அக்கீகா என்பது நமக்கு சுன்னத்தாக இருக்கும். குழந்தை பருவத்தை தாண்டிடுச்சு, 15 வயசுக்கு மேலாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த அக்கீகா என்பது சுன்னத் என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் தாண்டி விரும்பினால் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அப்படிதான். இந்த மார்க்க சுன்னத் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த சுன்னத்தை பண்றது கூட சுன்னத்து தான். புதுசா இஸ்லாத்துக்கு வர நீ ஹத்னா பண்ணிதான் ஆகணும், சுன்னத்து பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல ஒரு பயந்து போய் இஸ்லாத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆக இன்னும் முஸ்லீமாக நினைச்சா சுன்னத் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பயந்து ஓடிடுவாங்க. அப்படின்னு பயமுறுத்த கூடாது நம்ம. ஏன்னா அந்த அவர்கள் பருவங்களை அடையும் போது இந்த சுன்னத் என்பது முஸ்தஹப், விரும்பினால் செய்யலாம். நீங்க முதல்ல இஸ்லாத்துக்கு வாங்க, கனிமா சொல்லுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லணுமே தவிர நீங்க சுன்ன செய்தியை முஸ்லிமா மாற முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே பல பேர் அதை பயந்து வருகின்றார்கள். இதெல்லாம் அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அப்ப பருவங்களை தாண்டி விட்டால் அந்த சுன்னத் என்கிற நிலையிலிருந்து கடந்து செய்தால் நல்லது என்கிற நிலைக்கு மாறி வருகிறது. அதே மாதிரியாக அக்கீகா இன்னைக்கும் சில பேர் கேட்பாங்க. சில குடும்பங்கள்ல சின்னதுல இருந்து அக்கீகா கொடுத்திருக்க மாட்டாங்க. எப்ப அக்கீகா கொடுப்பாங்க? மாப்பிள்ளையா மாறி அவருக்கு நாளைக்கு கல்யாணம் சொன்னா முதல் நாள் இன்னைக்கு இவருக்கு அக்கீகா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அக்கீகா கொடுத்தா நல்லது, கொடுங்க அப்படின்னு சொல்லுவே தவிர அது குழந்தை பருவத்திலே பாதுகாப்புக்காக கொடுக்கப்படக்கூடிய அக்கீகா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் அவருடைய அக்கீகாவை கொண்டு அடகு வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கீகா கொடுங்க. 7வது நாளில் பெயர் சூட்டுங்கள். 7வது நாள்ல பேர் வைக்கலாம். இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரமாக வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நல்லது. அதே மாதிரி 7வது நாளில் முடியை நீக்குங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அமீது அன்ஹுல் அதா, நீங்கள் முடியை எடுங்கள் என்று சொல்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, நஜீஸை நீக்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்னதான் நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே அது என்னதான் என்ன ஷாம்பு போட்டு என்ன சோப்பு போட்டு அதனுடைய தலையை கழுவினாலும் ரத்தத்தோடு அந்த முடி கலந்திருக்கிறது. அதனால அந்த முடியை நாம் மடித்தால்தான், சிரைத்தால்தான் அந்த குழந்தையினுடைய முடி தலை சுத்தமாகும். ஏன்னா என்ன இருந்தாலும் அதனால சொல்றாங்க, வேறு என்ன அந்த குழந்தையை சுத்தப்படுத்தினாலும் அந்த குழந்தையினுடைய பிறந்த முடியை நீக்கினால்தான் அந்த குழந்தையினுடைய தலை சுத்தமாகும், அது சுத்தம். அதனால அமைத்து நீங்கள் நீக்கி விடுங்கள் அன்பு, அந்த குழந்தை மட்டும் அதான் அந்த நஜீசை, பிறந்த முடி என்கிற அந்த நஜீசை சீக்கிரமாக நீக்குங்கள். எவ்வளவு சீக்கிரமாக செய்யணுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அப்படி நீக்கிற பின்னாடி அந்த முடியினுடைய எடை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ தர்மம் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு அது ஒரு பாதுகாக்கும். ஆக இந்த செய்ய வேண்டிய இந்த சொந்தத்தை 7வது நாள் செய்ய வேண்டிய சொந்தத்தை சில பேர் இல்ல நாங்க அங்க போய் கொடுப்போம், இங்க போய் கொடுப்போம், வருஷக்கணக்கிலே தலைமுடி விட்டு வச்சவங்க எல்லாம் இருக்காங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி பெருசா வளர்ந்து கிடக்கும். என்னன்னு கேட்டா இல்ல நாங்க அங்க போய் கொடுக்கறதாக முயற்சி பண்ணிருக்கோம், இங்க போய் கொடுக்கறதாக முயற்சி பண்ணிருக்கோம். ஒரு பிறந்த குழந்தையினுடைய முடி அது எவ்வளவு சீக்கிரமாக அசிங்கம், அது நஜீஸ் சொல்றாங்க, அது சீக்கிரமா 7வது நாள் அதை இருக்கிறத விட்டுட்டு இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நாம் ஒழிக்கப்பட வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக அந்த குழந்தையினுடைய முடி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை அவர்கள் உழைத்து தளர்த்தி இருந்து விட்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். ஒரே ஒரு சம்பவம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே காலையில் அதிகாலை நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அதனால அதிகாலைக்கு முன்னாடி பிறந்ததுனால அந்த காலத்திலே வழக்கம் ஒன்று இருந்தது.
குழந்தை நைட்ல பிறந்தா வானம் பார்க்க கூடாதான் அப்படி அந்த பெண்கள்கிட்ட அப்படி ஒரு பழக்க மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அப்துல் முத்தலிப் என்ன பண்ணாரு, குழந்தைய நபிசல்லா அலிஸ்லாம் அவங்கள இதை நீங்க என்ன சடங்கு செய்யறீங்களோ நீங்க செஞ்சுக்கீங்க, அதை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிப் பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அப்போ அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த குழந்தை பிறந்த ஒண்ணு வானம் பார்க்க கூடாதுன்னு ஒரு சட்டியை கமுத்தி விட்டு அந்த சட்டியில காத்து போற அளவுக்கு லேசா ஊட்ட போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை அவங்க செஞ்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா பாக்குறாங்க, அந்த சட்டி உடைந்து கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது குழந்தை பிறக்கும் போதே அவர்கள் அங்கே உடைந்தது பானை மட்டுமல்ல, மூட நம்பிக்கையும் சேர்ந்துதான் என்பதாக நமக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே அவர்கள் மூட நம்பிக்கை உடை தெரிந்து விட்டுதான் பிறந்தார்கள் என்றெல்லாம் அவருடைய வரலாறு சொல்லப்படும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதும் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம். அதனால்தான் இன்றைக்கு ரபீஉல் அவ்வல் முதல் வாரத்திலே இந்த ஜும்மாவிலே அவருடைய பிறப்பு சம்பந்தமாக சில செய்திகள் சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் 2 ஆலிம்கள் இன்ஷா அல்லாஹ் பயான் செய்ய வருகின்றார்கள். அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கக்கூடிய சீரத்துல் நபி என்கிற அந்த பயான் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். யூசுப் ரஷாதி அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரி முதல்வர் யூசுப் ரஷாதி அவர்களும், புதுப்பேட்டை மஸ்ஜித் மஹமூத் பள்ளிவாசல் இமாம் நூர் முகமது காஷி அவர்களும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு இன்ஷா பயான் செய்ய இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பது செயல்பாட்டிலும் வெளிப்பட வேண்டும். அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.